சாரி 3வது 5வது 8வது பொது தேர்வுன்னு வைக்கிறதுனால அந்த தேர்வில் யாராவது ஒன்று மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவர்கள் தொடர்ந்து கல்வியை கற்க முடியாத நிலை. அப்படி கல்வி கற்க முடியலன்னா என்னன்னா அந்த பையன் வீட்டில் இருந்துக்கிறோம். வீட்டில் போய் என்ன பண்ணுவான், அவன் எதிர்காலத்தை வாழ்க்கையை ஓட்டுவதற்கு ஏதாவது தொழில் கற்றுக்கணும். அப்பா செய்கிற தொழில் தான் அவனுக்கு ஈஸியாக தெரிஞ்ச தொழில். அப்போ விவசாயம் இருந்தால் விவசாயம் பார்க்கணும், கச்சரா இருந்தால் கச்சை வேலை செய்யணும், செருப்பு தைக்கிற மைனாக இருந்தால் செருப்பு தைக்கணும், முடி வெட்டுற மைனாக இருந்தால் முடி வைக்கணும், துணித வைக்கிற மைனாக இருந்தால் துணித வைக்கணும். இப்படி அவன் குடும்பத்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். ஏன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரு, சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரு, சிபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடியவர்கள் தான் மிக குறைவான அளவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஆனால் பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்கள் படிக்கிறாங்க. அரசு பள்ளியில தான் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் 75% மாணவர்கள் 50 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்க யாரு, ஏழை எளியவர்கள், அன்றாட காட்சிகளுடைய விவசாய கூலிகளுடைய ஆலை தொழிலாளர்களுடைய குழந்தைகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள். அவர்கள் 6, 5, 3, 5, 8 வகுப்புல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பன் தொழிலை செய்யக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படுகிறது. அப்போ அரசு பள்ளியில 3வது மொழியாக இந்தியை திணித்து விட்டார். கௌதம் யூடியூப்ல கௌதம் 360 vlogs இருக்கும். இப்பதான் ஆரம்பிச்ச யூடியூப் பார்த்தா பாய். தர்மம் என்று சொல்லக்கூடிய ஏழை எளியவர்கள் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சூத்திர ஜாதிகள், உயர்ஜாதிகளுக்கு தொடர்ந்து ஊதியம் செய்யக்கூடிய ஒரு நிலையை இந்த நாட்டிலே எப்படியாவது ஏற்படுத்திவிட முடியும் என்று கனவு கொண்டு இந்த மும்மொழி திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகளும் பிஜேபி போடுறதுதான் ஏன் ஏற்க. பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து வண்டி ஓரமாக நிறுத்தினேன், மேப் பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து எனக்கு இதுமாரி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டுருந்தான். ஓகே, அவரோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. அவ்வளோ பெரிய வண்டியும் இல்லை, ஏன்னா அதெல்லாம் நிறைய பேர் வந்து 400 இல்லை 4 சிலிண்டர் வண்டிலாம் வச்சுருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி எனக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் கவாசகி நிஞ்சா டிசர்வ் மோர். ரொம்ப எல்லாரும் விருப்பப்படுவாங்க இந்த வண்டி வாங்கணும், பார்க்கணுன்னு. ஸோ இப்போ டுவர்ட்ஸ் காங்கயம் ஈரோடு போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 1/2 hour ரீச் ஆகிடுவோம். ஆமாடா போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கீங்களா? என்ன வீடியோலாம் போடுவீங்களா? ஆமாம். இது காட்டுங்க. என்னது? உங்களோட யூடியூப் சேனல். யூடியூபா? கௌதம் 360 vlogs போடு. கௌதம் நான் இங்கே காமிச்சிட்டு போயிருங்க. ஓகேவா? நான் அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸ்டார்ட் பண்ணு. ரைஸ் பண்ணு. இப்போ நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? ஆமாம். இப்போ நான் தெரியும்ண்ணா. யூடியூப்பில் வரும். பேர் என்ன? சந்தோஷ். சந்தோஷ். என்ன படிக்கிற? எந்த ஸ்கூலு? அப்படியா? நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னை போயிட்டு சேலம், நாமக்கல், இப்போது ஈரோடு. நாளைக்கு வேறு போகணும் ஆஃபீஸ்க்கு சென்னைக்கு. சரி நான் பார்க்கலாம்ண்ணா. இன்ஸ்டாகிராமில் இருக்கியா? இல்லை இல்லை. அப்படியா? என் பேர் வந்து கௌதம் _வாசுன்னு போடு. GOWTHAM _வாசு. பாய். வேகமா வா.
இன்னும் அந்த கல்யாண மண்டபம் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் தெரியவே இல்லை. மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். இன்னும் 15 to 16 கிலோமீட்டர்ஸ் தான் போயிடலாம். பேக்கெட் வச்சுருக்கனால ரொம்ப கஷ்டமாகுது. அப்பப்போ மேப் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு 9.5 கிலோமீட்டர் தான், கிட்ட வந்தாச்சு. மகாலட்சுமி மகால் தானே? ஏய், நான் வந்துட்டேன்டா. உள்ள வந்துட்டேன்டா. எங்கே இருக்க? அண்ணா பைக் எடுக்கிறேண்ணா. பைக் எடுக்கிறேன். கார் வருது, நீ கார் பின்னாடி எப்படி வந்துறியா? வந்துடுறேன். இந்த பைக் எடுக்கிறேன். இப்போ கிளம்பி பக்கத்தில் வந்து ரூம் ஸ்டே பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ பாய்ஸ் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஸோ அங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கல்யாணத்தை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் சென்னைக்கு. ஓகே பாய். பாய்ஸ் எப்படி? சூப்பர்ப்பா. ஒரு கார் மட்டும் வந்துடும், அதே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறியா? ஓகே. இங்கே ஃபேன்ஸு அல்ல ஃபேன்ஸ். சூப்பர். அதே ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்க? வண்டி பற்றி கேட்டாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கினாங்க. ஃபேன்ஸ் ப்ரோ வாங்கலாம். யூடியூப் பார்த்தவங்களா? ஒன்லி ஃபேன்ஸ்ல அக்கவுண்ட் கிரியேட். ஒன்லி ஃபேன்ஸ் எப்படி அது? பைக் போட்டோ போடலாம் ப்ரோ. ஹார்ன போடுங்க. ஒன்லி ஃபேன்ஸ் எனக்கு தெரியுமா? தெரியாது ப்ரோ. சீரியஸாக தெரியாது. சீரியஸாக தெரியாது உங்களுக்கு? ஒன்லி ஃபேன்ஸ்லாம் தெரியாது. நான் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஏங்க சீரியஸாக தெரியாது எனக்கு. இங்கே தானே ப்ரோ? ஆமாம். இப்போ அந்த கார் கால் பண்ண மோடிக்கு காலைல கிளம்பிடணும்ண்ணா. எத்தனை மணிக்கு கல்யாணம்? 5 to 6 பா. 5 to 6 இல்லை 5:30 6:30? 5 to 6. இப்போ தான் அங்கே அப்பன் கேட்டேன். 5 to 6 அப்போ 5:30 கல்யாணம் பண்ணுறாங்கல்ல? சொல்ல முடியாது. ஆனால் 5 to 6 முகூர்த்தம்னா அதில் எப்போ வேணும் நடந்துடலாம். ஓகே. அப்போனா அது தாண்டி இருக்காது. அப்போனா ஒரு 6:30 கிளம்புனா கரெக்டாக இருக்கும் போல. ஓகே தான். ரைட்டு. உள்ளப்பா. டே ஐயோ
டேய் நான் ரெக்கார்டு ஆஃப் பண்ணிடுறேன்டா. நல்ல வேலை நான் வரல. பசங்க எல்லாம் பாய்ஸ் பசங்களாம் வந்து பரவச நிலையில் இருக்காங்க. அதனால் நான் உள்ளே போகல. ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக எங்கண்ணா இது காங்கேயம்? இது காங்கேயம்ப்பா. இது வந்து ஈரோடா? இது எந்த ஏரியா? ஈரோடு தானே? ஈரோடு தானே சொல்கிறேன். ஈரோடு இது திருப்பூர் மாவட்டம். திருப்பூரா? நத்தக்கடையூர் சாரி. ஓகே. ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்து வந்துருக்கோம். அதை நம்ம அக்கா வயசில் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து சேலம் போனால் எவ்வளோ தூரம் ஆகும்? கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் வரும். 110 கிலோமீட்டர். நான் உங்கள் பேருண்ணா? மூர்த்தி. நான் இங்கே வந்தால் நான் உங்களை பார்க்குறேன். எப்படியாச்சு இங்கே எங்கெல்லாம் இந்த ரேட்டெல்லாம் போட்டு வாங்க மாட்டாங்க. அது கார் வாங்கிக்கலாம்டா. இல்லை, வீட்டு ஆல்ரெடி அப்பா வாங்கிட்டார் காரு. சொந்தமாக நான் இன்னும் வாங்கலை எதுவுமே. ஸோ இதான் பைக்கு. சரிண்ணா, பார்ப்போம். இது எந்த ஊர்னா? நத்தக்கடையூர். இங்கே தான் இருப்பீங்களா? ஆமாம், பார்க்கலாம் கண்டிப்பாக. சரிண்ணா. ஓகே, ஸோ இப்போ வந்து மார்னிங் கரெக்டாக 7 o'clock. ஸோ வி ஆர் வாண்டிங் ஃப்ரம் திருப்பூர். நடுவில் வந்து நிற்கிறாரு. அவர் யாருன்னா எங்கள் காலில் வந்து பாய்ஸ்லாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனார் எங்களை செகண்ட் பாய்ஸை. அதனால் அவர் எடுத்துகிட்டு போனார். நானும் ஏன் இவர் பொறுமையாக போகிறார் நானும் பார்த்தேன். சீரியஸ்லி வேறு லெவல் ட்ரிப்புங்க. ஐ பீன் ஸ்டார்டட் ஃப்ரம் டே பிஃபோர் எஸ்டர்டே ஈவினிங். சாட்டர்டே ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரீச்டு சேலம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:30க்கு ரீச் ஆனேன். ஸோ அங்கேருந்து காலைல ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ மார்னிங் சண்டே மார்னிங் சேலம் ஒரு 10 o'clock கிளம்புனேன் நாமக்கலுக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு 65 கிலோமீட்ரு டுவர்ஸ் நாமக்கல். ஸோ அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சண்டே ஈவினிங் ஒரு 6 o'clock நாமக்கல்லேருந்து கிளம்பி ஸோ டுவர்ஸ் கரூர் திருப்பூர் வந்தேன். ஸோ கல்யாணத்துக்கு. ஸோ கல்யாணத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஸோ நான் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரையும் பார்த்துட்டு காலையில் மேரேஜ் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்து முடித்தாச்சு. இப்போது நம்ம அங்கேருந்து இப்போ கிளம்பி வந்துட்டுருக்கோம் டுவர்ஸ் சென்னை. திருப்பூர் மாவட்டம் நன்றி வருகை. ஓகே, திருப்பூர்லேருந்து இந்த எல்லை முடியுது. வாவ், பாருங்கள் சுற்றி மரங்க. சீரியஸ்லி இந்த வியூ மரம் இந்த மாதிரி அதுவும் மார்னிங் இந்த மாதிரி வியூவில் வந்து கிளம்புறது வேறு லெவல் ஃபீலுங்க.
இன்னொரு அழகான ஒரு இடம். மார்னிங் ரோடு வியூலாம் வேற லெவலில் இருக்கு. இப்போ நம்ம வந்து சேலம் வந்தாச்சு. ஆஃப்டர் ட்ராவலிங் அரவுண்ட் 2 hours. ஸோ கண்டினியூஸாக நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை. உங்களுக்கு அந்த மலை தெரியுதா? ஸோ இந்த மலை வந்தாலே கரெக்டாக நம்ம சேலம் கிட்ட வந்தாச்சு. Vlog. அது பேர் என்னது? கௌதம் 360 vlogs. அது எதுக்கு இருக்கிறா ரைடு? இப்போ நான் சென்னைக்கு போகிறேன். இப்போ ஆஃபீஸ்க்கு வீடு சென்னை தான் எனக்கு. இங்கே சேலம் போயிட்டு நாமக்கல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ஈரோடில் மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் சென்னை. பாய். ஹலோ சொல்லுவாங்க. இந்த சேலம்லாம் தாண்ட வந்துட்டுருக்கேன். இந்த பைக் எடுக்க போகிறேன். இப்போ தான் இது பண்ணேன். அதனால் ஆமாம், அதனால தான் நீ கால் பண்ணனால தான் நான் எடுக்கல. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரம் எந்த இடம்னு தெரியல, பட் சேலம் க்ராஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயணத்தோட அனுபவத்தை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவங்க கூட நான் பழகினது, ஸோ அவங்க கூட பேசுனதும் நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் சவுத் சைடு நான் போனதில்லை. மோஸ்ட்டாகவே சேலம் போனதே கிடையாது, ரொம்ப ரேரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் இது வரைக்கும் போனதில்லை. ஆனால் இந்த மாதிரி சோலோ ட்ரிப்பாக போகும்போது ஒரு நல்ல அனுபவம். ஏன்னா அவங்க கூட நம்ம பேசுகிறதும் சரி, அவங்க கூட பழகிறதும் சரி, நல்ல ஒரு அன்பாக நம்ம கூட பழகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ மற்றவங்க கூட நம்ம எப்படி பேசுகிறோமோ அதேமாரி நம்ம அவங்க கூட நம்ம நடந்துக்கிற முறை அன்பாக இருக்கணும். பட் ஐ ஆம் ரியலி மிஸ்ஸிங் திஸ் பிளேஸ். ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. சேலமில் ஸ்டே பண்ணதும் சரி, நாமக்கல், திருப்பூர், அதெல்லாம் ஒரு புது அனுபவம், நல்லா இருந்துச்சு. நான் இதுமாரி சோலோ ட்ரிப் போனேன் என் வாழ்க்கையில் கூட நான் எதிர்பார்க்கல. அதுவும் நான் பைக் வாங்கணும்னு கூட நான் எதிர்பார்க்கல, கவாசாகி வண்டி வாங்கணும்னு கூட நான் எதிர்பார்க்கல. ஆனால் எல்லாமே அதன்படி நடக்கும். நம்ம எதை நம்ம நினச்சோமோ, ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம என்றைக்குமே லைஃப்பில் நம்ம பார்க்குறோமோ அது நம்ம நடக்காதா நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா இந்த கவாசாகி வண்டி நான் 10th படிக்கும்போது நான் பார்த்தேன், இது நம்ம வாங்குவோமா அப்படின்னு. பட் ஃபைனலி லேட்டாக வாங்கினேன், ஆனால் வாங்கினது கொஞ்சம் வர்த்து தாங்க. அந்த ஒரு ஃபீல் சரி, சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங். ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு ட்ராவல் தி சோலோ ட்ரிப். ஸோ
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் தெம். ஏன்னா வீட்டில் தனியாலாம் வந்து வெளியே விட மாட்டாங்க. அதுவும் பைக்கில், காரில் போனால் கூட விட்ருவாங்க. ஆனால் பைக்கில் தனியாக போகிறது வந்து வீட்டில் எந்த வீட்லேயும் சரி விட மாட்டாங்க. ஆனாலும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் லைஃப்பில் என்றைக்குமே பேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் கண்டிப்பாக தேவை. பேஷன் மட்டும் இல்லை, ப்ரொஃபஷனலும் கண்டிப்பாக தேவைங்க லைஃப்பில். ஸோ நம்ம எப்போயுமே வந்து ஆல் இன் ஆளாக இருக்கணும். தட் மீன் ஆல்ரவுண்டராக இனிமேல் வாழ்க்கையில் இருக்கணும். அதை நம்ம என்றைக்குமே வந்து அந்த செயலை நம்ம முயற்சித்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. இப்போது எங்கே இருக்கோன்னா அம்மா டீ டைம். இது கரெக்டாக எக்ஸாக்டாக திண்டிவனம் தாண்டினா இந்த ஜங்ஷனில் இருக்கும். தட் மீன் திண்டிவனம் ஜங்ஷன் இல்லை, திண்டிவனம் ஜங்ஷன் தாண்டி ஹைவேயில் அம்மா டீ டைம். ஸோ ஐ திங்க் இது எல்லோரும் இந்த இடத்துக்கு வருவாங்க. நல்லாயிருக்கும் இந்த ஸ்பாட்டு. இப்போ அங்கேருந்து நம்ம கிளம்புறோம். வடை சாப்பிட்டாச்சு. ஏன்னா மார்னிங் அங்கே நம்ம கல்யாண மண்டபத்தை சாப்பிட்டதோட சரி. ஸோ இப்போ பசிக்க ஆரம்பிச்சதுனால நாங்கள் போய் சாப்பிட்டோம் இங்கே. ஸோ அதுதான். இன்னும் சென்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 hours ட்ராவல் பண்ணால் ரீச் ஆகிடலாம் 1:30 மணிக்கு. ஸோ லெட்ஸ் see. இத்துடன் விடைபெறுகிறேன் ஃப்ரம் சோலோ ட்ரிப் now towards the சென்னை. ஸோ ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். ஸோ நல்ல ஒரு ட்ரிப், நல்ல ஒரு மெமரிஸுங்க. சீரியஸ்லி நான் லைஃப்பில் மறக்காத ஒரு ட்ரிப் இதுதாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சோலோ ட்ரிப் பார்ப்போம். ஓகே, பாய்.